புது அம்மா வாங்கலாம். என்னம்மா இப்படி செய்துட்ட? ஆழ்ந்த வருத்தத்துடன் கேட்டார் அப்பா. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர், இப்படியா முடிச்சுக்கிட்டு வருவ? ஒரு கையில் பெட்டியுடனும் மறு கையில் தனது மகள் கரத்தையும் பிடித்தபடி அசையாது நின்றாள் திலகா. வீட்டுக்குள் நுழையும் போது இப்படி ஒரு வரவேற்பா? நல்ல வேளை, அவள் எதுவும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்பா, உள்ளே போய் உட்காரு, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அவளுக்கு தெரியும் அவர் அவசரமாக வெளியே ஓடுவதன் ரகசியம். தனியாக போய் ஒரு குரல் அழுதுவிட்டு வருவார். 4 அடி நடந்தவர் ஏதோ நினைத்து கொண்டவராக திரும்பினார். நல்ல வேளை, இதையெல்லாம் பார்க்க உங்க அம்மா இல்ல. 22 வருஷம் இல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா குடித்தனம் நடத்தினோம். அலட்சியத்துடன் உதட்டை சுளிக்காமல் இருக்க பாடுபட்டாள் திலகா. நீங்களும் அம்மாவும் குடித்தனம் நடத்திய லட்சணத்தை நீங்க தான் மெச்சிக்கணும் என்று நினைத்து கொண்டாள். அப்பா பாவம் என்ற பரிதாபமும் எழாமல் இல்லை. உயரமாக இருந்ததாலோ, ஒல்லியாக இருந்ததாலோ, அல்லது வாழ்க்கை பழு முதுகை அழுத்தியதாலோ 40 வயதுக்குள்ளேயே கோன் விழுந்து கிளத்தோற்றம் வந்திருந்தது அப்பாவிற்கு. திலகாவுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அவரை அப்படித்தான் பார்த்திருந்தாள். ஆனால் அவருடைய சாத்வீகமான குணமும் அதிர்ந்தோ அல்லது பிறரை ஒரு வார்த்தை கடிந்தோ பேசாத தன்மையும் அவருக்கு நேர்மாறாக இருந்த அம்மாவுக்குத்தான் சாதகமாக போயிற்று. ஏன் மீனு, வேலையிலிருந்து வர இவ்வளவு நேரம்? ரொம்ப வேலையா? ஏதோ தனக்கு தெரிந்த வகையில் இரவு சமையலை முடித்துவிட்டு மகளையும் படுக்க அனுப்பிவிட்டு தான் சாப்பிடாமல் மனைவிக்காக காத்து கொண்டு இருப்பார் வெங்கடேசன். அவருடைய அனுசரணை மனைவிக்கு புரியாது. இவ்வளவு சந்தேகம் இருக்கிறவங்க பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பக்கூடாது. அவளை நல்லா வச்சிருக்க துப்பில்லையாம். ஆனா பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. பட்டப்படிப்பு படித்து பெரிய வேலைக்கு போகும் திமிரில் வார்த்தைகள் வந்து விழும். முகமும் மனமும் ஒருங்கே சுருங்கி போகும் அவருக்கு. இருந்தாலும் இன்னொரு முறையும் ஏன் மீனு லேட்டு என்று கேட்காமல் இருக்க முடியாத அவரால் தான் அவளுக்காக உருவுவது ஏன் அவளுக்கு புரியவில்லை. மகள் ஒருத்தி இருக்கிறாளே, அவளுடனாவது வந்து பேசி சிறிது நேரத்தை உல்லாசமாக கழிப்போம் என்று கூடவா ஒரு தாய்க்கு தோன்றாது? கதவிடுக்கு வழியாக அப்பாவும் அம்மாவும் பேசுவதை திலகா அச்சத்துடன் பார்த்து கொண்டிருப்பாள். அவள் பயந்தபடியே அம்மா கத்துவாள். நான் என்ன பேங்க்ல வேலை முடிச்சதும் எவனோடையோ கும்மாளம் போட்டுக்கிட்டு வரேன்னு நினைச்சீங்களா? தான் நினைத்தும் பாராது அவள் வாயிலிருந்து வரமும் வெங்கடேசன் அதிர்ந்து போனார். வழக்கமாக அவள் செய்து வந்ததை மறைக்கவே அவள் அப்படி தாக்கினாள் என்று காலம் கடந்து புரிந்து போது கூட அவள் மேல் ஆத்திரம் எழவில்லை. தான் அவளுக்கு எந்த விதத்திலும் இணையில்லை என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளத்தான் அவரால் முடிந்தது. மீனாட்சியோ தான் கிடைத்திருக்கிற பொக்கிஷம். அதனால் தான் தன்னை மணப்பதில் அவ்வளவு தீவிரம் காட்டியிருக்கிறார் இந்த மனிதர் என்று எண்ணிக்கொண்டால். தன்னிடம் ஏதோ அலாதி கவர்ச்சி இருக்கிறது, அதை கொண்டு ஆண்கள் அனைவரையும் அடிபணிய வைக்கலாம் என்ற ரீதியில் அவள் புத்தி போயிற்று. அழகிய பெண் ஒருத்தி வழிய வந்து அழைத்தால் வேண்டாம் என்று விலகி போகும் விஸ்வாமித்திரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சில மணி நேரம் அவளுடன் உல்லாசமாக கழித்துவிட்டு பதிலுக்கு அவள் வேலையாக இருந்த வங்கியில் தங்கள் பணத்தை சேமிக்க முன்வந்தார்கள் பல செல்வந்தர்கள். அவளால் வியாபாரம் கூடியது, பதவி உயர்வு தானாக வந்தது. பராபரியாக சமாச்சாரம் காதில் எட்ட மனம் பொறாது ஓர் இரவு பொழுதில் மகளையும் உடன் அழைத்து கொண்டு மனைவி வேலை பார்க்கும் இடத்திற்கே போனார் வெங்கடேசன். தன் நடத்தையால் மகளும் ஒரு நாள் கெட்டுவிடக்கூடும் என்றாவது அவள் மனம் பதைக்காதா என்ற நப்பாசை அவருக்கு. ஆனால் அவளுக்கோ தனக்கு இவ்வளவு பெரிய மகளும் சந்தேக பிராணியான ஒரு கணவனும் இருப்பது பிறருக்கு தெரிந்துவிட்டதே என்று அவமானமாக இருந்தது. உங்களை யார் இங்கேயெல்லாம் வர சொன்னது? எப்போ திரும்பி வரணும்னு எனக்கு தெரியும் என்று அடிக்குரலில் மிரட்டினால் தலைகுனிய வாமா என்று அப்பா வெளியே நடந்தது இன்றைக்கும் திலகாவுக்கு மறக்கவில்லை. அன்று வழக்கத்தை விட நேரம் கழித்து வந்தாள் மீனாட்சி. இனிமே அந்த பக்கம் நீங்க தலையை காட்டினா தெரியும் சேதி. நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், உங்களால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தலைகுனிவா போச்சு. என்னை இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க என்று காட்டு கத்தலாக கத்தினால். எங்க கூட வாழ பிடிக்காட்டி விவாகரத்தாவது பண்ணி தொலைங்க, நானும் இந்த பாலா போன வீட்டை விட்டு போயிடுறேன் என்று ஒரு அஸ்திரத்தையும் எடுத்து வீசினாள். அப்படி ஒன்றை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை வெங்கடேசனால். அதன்பின் மனைவியுடன் பேசுவதையே தவிர்த்து கொண்டு மகளிடம் பாசத்தை கொட்டி வளர்த்தார். அப்பாவின் நிலைமை சிறுமிக்கும் புரிந்துதான் இருந்தது. இந்த அம்மா வேண்டாம்பா, இவங்களுக்கு தான் நம்மளை பிடிக்கலையே, புதுசா வேற அம்மா வாங்கலாம் என்று ஆலோசனை தெரிவித்தால். அப்பா துணுக்குற்றார். மகளின் தோளில் கை போட்டு அணைத்தபடி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது திலகா, அம்மா நல்லவங்க, ஏதோ சகவாச தோஷம், நாம தான் பொறுமையா இருக்கணும் என்று சமாதானப்படுத்த முயன்றார். ஒருவாறாக அவரது பொறுமைக்கு பரிசு கிடைத்தது. படுக்கையோடு படுக்கையாக விழுந்தாள் மீனாட்சி. ஓயாமல் அவரை ஏசி பேசிய வாயிலிருந்து இப்போது ஓரிரு அத்தியாவசியமான வார்த்தைகளே வந்தன, அதுவும் குளறலாக.
ஒவ்வொரு அங்கமாக சுவாதீனம் குன்றும் எந்த வைத்தியத்திற்கும் கட்டுப்படாத வியாதி என்று அறிந்தபோது வியாதியின் பெயர் முக்கியமாக படவில்லை வெங்கடேசனுக்கு. இவள் இணை தன்னை விட்டு போகவே மாட்டாள் என்று பூரிப்பாக இருந்தது. கைப்பிள்ளையை போல் அவளை கவனித்துக் கொண்டார். ஒரு வழியாக மீனாட்சி வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற போது அப்பா எதற்காக அப்படி அழுதார் என்று திலகாவிற்கு புரியத்தான் இல்லை. இப்படியும் ஒரு வெறித்தனமான அன்பா? இல்லை, ஆனான தன்னை விட்டு ஒரு பெண் விலகி போய் விடுவதா என்ற மான பிரச்சனையா? அதனால்தான் அவள் எவ்வளவு தூரம் அத்துமீறி நடந்த போதும் பொறுத்து போனாரோ? திலகாவின் மனம் அழுதது. அம்மாதான் செய்த பாவங்களுக்கு துடித்து துடித்து செத்திருக்க வேண்டும். கடைசி வரை இப்படி ஒரு ராஜபோகத்தை அனுபவிக்க அம்மாவுக்கு என்ன தகுதி இருந்தது? அப்பாதான் அதற்கும் விளக்கம் சொன்னார். வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து வந்த 2 பேர் காலம் பூராவும் சேர்ந்து இருக்கணும்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கணும். விட்டு கொடுக்கிறது தான் வாழ்க்கை. கல்யாணம் என்றாலே மிரண்டு போயிருந்தவள் அப்பாவின் மகிழ்ச்சிக்காக ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டினாள். ஆனால் அப்பாவின் வாழ்க்கையே தனக்கு அமைந்துவிடும் என்பதை அவள் எதிர்பார்க்கத்தான் இல்லை. நடந்ததை மறைச்சு என்னை ஏமாத்திடலாம்னு பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு பிறந்தவதான நீ என்று கணவன் வார்த்தைகளாயே குதிரைய போது துடிதுடித்தாள். அம்மாவை போல் தானும் கட்டினவரை பார்த்து கண்டபடி கூச்சல் போடக்கூடாது என்று தன்னை அடக்கி கொண்டாள். அவளிடமிருந்து எதிர்ப்பே இல்லாத துணிச்சலில் அவன் உடல் ரீதியான வதைகளை செய்ய ஆரம்பித்த போதும் அப்பாவிடம் கற்ற பொறுமையை கடைபிடித்தாள் திலகா. உடல் மனம் 2 மறத்து போயின. அப்பாவின் மான ரோசமற்ற நடத்தைக்கும் அர்த்தம் புரிந்தது போலிருந்தது. 3 வயதான மகள் ஒரு நாள் பயம் பயம் என்று திக்கி திக்கி அழ ஆரம்பித்து ஓயவே மாட்டாளோ என்று அச்சப்படும் அளவுக்கு கதறிய போதுதான் திலகா விழித்துக் கொண்டாள். நாம் பட்ட துயரங்கள் நம்மோடு ஓய்ந்துவிடும் என்று நம்பினோமே, இப்போது மகளும் அதே நிலைமையில்தான் இருக்கிறாள். முதலில் பயம், பின் கோபம், சுய வெறுப்பு, இறுதியில் நிலைமையை மாற்றவே முடியாது என்கிற விரக்தி. அதனாலேயே நடைபெணம் போல் ஒரு வாழ்க்கை. 25 வருடங்கள் தான் அனுபவித்த கொடுமையெல்லாம் இந்த பிஞ்சும் அனுபவித்தாக வேண்டுமா? அப்பா வளர்த்த பெண் அவரை போலவே இருந்தால் கணவரை எதிர்த்து போராடுவது எப்படி என்று அப்பா அவளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நிரந்தரமாக பிரிவதுதான் ஒரே வழி என்று நிச்சயத்தால் அவளுடைய முடிவு அப்பாவுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் மகளாவது தன்னை போல் இல்லாத நிம்மதியும் சிரிப்புமாய் வளருவாள் என்ற நம்பிக்கையில திலகாவின் மற்ற குழப்பங்கள் அனைத்தும் மறைந்தே போயின. தேங்க்யூ.